ஃபோட்டோ கொடுத்துட்டு டே அவனை கிட்னாப் பண்ணுண்டா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு டக்குன்னு கிட்னாப் பண்ணுறாங்க. கிட்னாப் பண்ணால் வேற யாரையோ மாற்றி பண்ணிடுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் அப்போ தான் இந்த மாதிரி சீன் எழுத முடியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எழுத முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தானே அப்படின்னா இனி இவங்க இல்லை நான் வேறு யாருன்னு கரெக்டாக கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஆள் மாறாட்டம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அப்புறம் அதாவது கரெக்டாக அவனை இது பண்ணும்போது, அதாவது அவனை காப்பாற்றும் போது ஒருத்தர் வந்து டக்குன்னு டேய் அவன் இல்லைடா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சீக்வன்சஸ்லாம் இல்லை. மக்களும் பயங்கரமாக எவால்வ் ஆகிட்டாங்க. இன்னும் புத்திசாலியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற டைமில் வந்து இன்றைக்கி இருக்கிற சீன்ஸே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வருது. இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணணுன்னா டக்குன்னு இன்றைக்கே நம்ம எல்லாமே செல்ஃபோன்லேயே முடிச்சிடுறோம். ஸோ அந்த ஹோல் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச். ஸோ நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி நியூ ஏஜான விஷயங்கள் தான் இருக்கும். நிச்சயமாக 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் கீ மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் செல்ஃபோனே வந்தது. அப்போது டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபோனே வரல நான் ஃபஸ்ட் டைம் அந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அபவுட் ஹவு வி எவால்வ். அண்ட் ஒருவேளை ஜென்ரேஷன் சேஞ்சாக நம்ம மக்கள் சேஞ்சாக நம்ம மாறிட்டுருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து பீரியட் ஃபிலிம் பண்ணும்போது அதுக்கும் வி நீட் இன்றைக்கி இருக்கிற ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக் வேணும் இன்றைக்கி. ஸோ அதனால் ஐ திங்க் ஆப்வியஸ்லி நிச்சயமாக நமக்கு அந்த கதை செலக்ட் பண்ணுற விதம் நிறைய விதத்தில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே.